பேசுகிறவர், உங்க இருதயத்தோடு பேசுகிறவர், பிரயோஜனமானவைகளை உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியிலே உன்னை நடத்துகிற உன் தேவனாகிய கர்த்தர். பிரயோஜனமானவைகளை உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியிலே உன்னை நடத்துகிற உன் தேவனாகிய கர்த்தர். கர்த்தர் ஒரு நாளும் பிரயோஜனம் இல்லாதவைகளை சபைக்கு சொல்ல மாட்டார். அவர் வாயிலிருந்து புறப்படுற ஒவ்வொரு வார்த்தையும் கிருபை பொறிந்தனது. அவர் வாயிலிருந்து புறப்படுற ஒவ்வொரு வார்த்தையும் பிரயோஜனம் உள்ள வார்த்தைகள். இன்னைக்கு உன் ஆத்மாவுக்கு பிரயோஜனமான வார்த்தைகளை கர்த்தரிடத்தில் நீ பெற்றுக்கொள்வதற்கு உன் இருதயத்தை ஆயத்தப்படுத்து. உன் இருதயத்தை தேவ சமூகத்துக்கு திறந்து வை. ஆண்டவரே, நம்முடைய வார்த்தைகளை உள்வாங்கிக் கொள்ளவும் அதற்கு ஏற்க இசைய நாம் வழி நடக்க நான் கீழ்ப்படிய பணிந்த ஆவி எனக்கு தாங்கப்பா. நொறுங்குண்டு பணிந்த ஆவிகளுடத்தில் வாசம் பண்ணுகிறேன் என்று சொன்ன கர்த்தர், இதோ ஆண்டவரே உம்முடைய வார்த்தைக்காக காத்திருக்கிறோம். வந்திருக்கிற ஒவ்வொருடைய உள்ளத்திலையும் தூய ஆவியானவர் இந்த நேரத்தில் நீங்க பேசும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். அடியனை மறைத்து நீர் வெளிப்படும். இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் பிதாவே. உட்காரலாம். கொஞ்ச நேரம் ஆண்டுடைய வசனத்தை நாம் தியானிக்கலாம். இன்றைக்கு மத்தேயு சுவிசேஷ புத்தகம் 1ஆம் அதிகாரத்தை உங்களுக்கு செய்தியாக கொண்டு வந்திருக்கிறேன். எல்லாரும் திருப்பிக் கொள்ளுங்கள். மத்தேயு சுவிசேஷ புத்தகம் 1ஆம் அதிகாரம். இந்த 1ஆம் அதிகாரத்தினுடைய சிறப்பை குறித்து கொஞ்ச நேரம் உங்கள் மத்தியிலே பகிர்ந்து கொள்ளும்படி விரும்புகிறேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துனுடைய பிறப்பை இந்த நாட்களில் உலகமெங்கும் இருக்கிற சகல பரிசுத்தவான்களும் இந்த நாட்களை அவர்கள் கர்த்தருக்கென்று விசேஷித்து கொண்டு ஆராதித்து கொண்டிருக்கிறபடினால அவருடைய பிறப்போடு சம்பந்தப்பட்ட 5 பெண்களை குறித்து பேசணும்னு விரும்புகிறேன். இயேசு கிறிஸ்துனுடைய பிறப்போடு சம்பந்தப்பட்டிருக்கிற 5 பெண்கள். பொதுவாக யூதர்கள் பெண்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்க மாட்டார்கள். பெண்களோடு கூட பொது வெளிகளில் பேசவும் மாட்டார்கள். அது தாயா இருந்தாலும், சகோதரியா இருந்தாலும், மனைவியா இருந்தாலும் அவர்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்க மாட்டார்கள். புதிய ஏற்பாட்டிலையும் அநேக இடங்கள்ல புருஷர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கு. 5 அப்பம் 2 மீனை கொண்டு 5000 பேரை ஆண்டவர் போஷிக்கிற நேரத்தில் அவங்க புசித்தவர்களுடைய எண்ணிக்கை புருஷர்களுடைய எண்ணிக்கையை சொல்லுகிறார். சரிங்களா? ஆகவே பெண்கள் பொதுவாக யூதர்கள் மத்தியில் மதிக்கப்படுவது கிடையாது. அல்லேலூயா. சரிங்களா? காரணம், அந்த பெண் மூலமாக தான் பாவம் உண்டானது என்பதனால அவர்கள் அதற்கான முக்கியத்துவத்தை கொடுக்க மாட்டார்கள். அதே மாதிரி தான் நம்முடைய இந்திய தேசத்திலையும் கூட பெண்களாக பிறந்தா அந்த பெண் சிசு கொலை நம்முடைய தேசத்தில் எங்கு பார்த்தாலும் அது பெருகி இருக்கிறது. மற்ற எல்லா தேசத்தை விட பெண்களுக்கு எதிராக இருக்கிற கொடுமைகள் நம்முடைய இந்திய தேசத்தில் தான் அதிகம். அல்லேலூயா. இதெல்லாம் மிகப்பெரிய ஒரு பரிதாபகரமான காரியங்கள். எந்த தேசத்திலும் இல்லாத அளவுக்கு பெண் தெய்வங்கள் அதிகமாக இருக்கிற தேசம் எதுனா நம்முடைய இந்திய தேசம்தான். அல்லேலூயா. சரிங்களா? பெண்களை தெய்வமாக வழிபடக்கூடிய இந்த தேசத்தில் தான் பெண்களுக்கு எதிரான கொடுமைகளும் அதிகமாக இருக்கிறது. ஆகவே அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்னைக்கு பெண்களுக்கான ஒரு முக்கியத்துவத்தை பரிசுத்த வேதாகமம் கொடுக்கிறது என்பதை இந்த செய்தியின் வாயிலாக உங்களோடு கூட நான் பேசும்படி விரும்புகிறேன். ஒருவேளை இந்த சமூகம் உங்களுக்கான முக்கியத்துவம் கொடுக்காம இருக்கலாம். நீங்க வளர்ந்து வருகிற குடும்பங்கள் உங்களுக்கான முக்கியத்துவத்தை கொடுக்காம இருக்கலாம். உங்க கணவர் உங்களுக்கான முக்கியத்துவத்தை கொடுக்காம இருக்கலாம். ஆனால் பரலோகத்தில் இருக்கிற தேவன் உங்களை முக்கியத்துவப்படுத்துகிறார். அல்லேலூயா. பொதுவாக பெண்களை முக்கியத்துவம் படுத்தணும்னா யூதர்கள் யாரை முக்கியப்படுத்துவாங்கன்னா
சாராள முக்கியத்துவம் படுத்துவாங்க, ரெபேக்காவை முக்கியத்துவம் படுத்துவாங்க. ஏன்னா இவங்க தான் விசுவாசத்துக்கு அந்த அம்மா தான் தாய். அல்லேலூயா. ஆகவே அவர்கள் முக்கியத்துவம் படுத்துவது யாரை என்றால் முற்பிதாக்களாகிய அவர்களுடைய துணைவியாராகிய சாராள், அடுத்தது ரெபேக்கா, அடுத்தது ராகேல், லேயாள், இவர்களை முக்கியத்துவம் படுத்துவாங்க. சரிங்களா? ரூத்தையும் போவாசையும் சபையின் மூப்பர்கள் வாழ்த்தும் பொழுது இஸ்ரவேல் வீட்டை கட்டுவித்த ராகேலை போல லேயாலை போல கர்த்தருமை வாழ்ந்திருக்க செய்வாராக என்று வாழ்த்தி அவர்கள் அழைப்பார்கள். ஹல்லேலூயா. ஆனா யாருமே முக்கியத்துவம் கொடுக்காத ஒரு பெண்களை அப்போஸ்தலனாகிய இந்த மத்தேயு ஆசிரியர் மிக முக்கியத்துவம் படுத்தி பேசுறார். ஹல்லேலூயா. யூதர்களால் முக்கியத்துவம் படுத்தப்படாத பெண்களை இங்கே மத்தேயு ஆசிரியர் முக்கியத்துவப்படுத்துகிறார். அதுல 5 பெண்களை குறித்து மத்தேயு சுவிசேஷ புத்தகத்துல நாம பார்க்கிறோம். முதல் ஒரு பெண் தாமார், அடுத்தது ராகாப் என்ற ஒரு பெண்ணை குறித்து பார்க்கிறோம். மூன்றாவது ரூத் என்ற ஒரு பெண்ணை குறித்து பார்க்கிறோம். நான்காவது பத்சேபால் என்ற ஒரு பெண்ணை குறித்து சொல்லப்பட்டிருக்கு. ஐந்தாவது மரியாள் என்ற ஒரு பெண்ணை குறித்து 5 பெண்களை பத்தி சொல்லியிருக்கு. ஒன்னொன்னா சொல்லுங்க. இப்ப என்னென்ன சொன்ன? ஏதோ சொன்னீங்க ஐயா. நாங்களும் போற போக்கில் அப்படியே கேட்டுக்கிட்டு இந்த காதலை வாங்கி அந்த காதலை விட்டுட்டு போவோம். சொல்லுங்க. தாமார், ராகாப், ரூத், பத்சேபால், மரியாள். 5 பெண்களை உள்ள கொண்டு வரார். இந்த 5 பெண்கள்ல 4 பெண்கள் புறஜாதி பெண்கள். இந்த 5 பெண்கள்ல 4 பெண்கள் புறஜாதியார். பொதுவாக யூதர்கள் புறஜாதிகளை நாய்கள் என்று சொல்வார்கள். பொதுவாக யூதர்கள் புறஜாதிகள் எப்படி சொல்வாங்க? இயேசு கிறிஸ்துவை கூறிய கானானிய ஸ்திரீ இயேசுவினிடத்தில் ஓடி வந்து என் மகள் பிசாசினால் கொடிய வேதனைப்படுகிறாள் என்று அவரை ஓயாம தாவீதின் குமாரனே எனக்கு இறங்க கூப்பிட்ட போது இயேசு என்ன தெரியுமா மறுத்துரு சொன்னாரு? பிள்ளைகளின் அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போடுகிறது நல்லதல்ல. அந்த அம்மா சொன்னாங்க, மெய்தான் ஆண்டவரேன்னுவாங்க. நீர் சொல்லுகிறபடி நாங்கள் நாய்கள் தான். காரணம், யூதர்கள் புறஜாதிகளை நாய்களாக பார்த்தார்கள். சரிங்களா? ஆகவே புறஜாதிகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்காத யூதர்கள், மத்தேயு ஆசிரியர் யூதர்களுக்காக இயேசுவை பற்றி எழுதுகிறார். இயேசு கிறிஸ்துவுடைய வம்ச வரலாற்றை யூதர்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறார். அந்த யூதர்களுக்கு சொல்லிக் கொடுக்கும் போது யூதர்கள் யாரை வேணாம் சொல்லி நிராகரித்தார்களோ அவர்களை உள்ள கொண்டு வராங்க. ஹல்லேலூயா. தாமார் என்ற ஒரு பெண், அவள் ஒரு புறஜாதி பெண். ஹல்லேலூயா. கானான் தேசத்தை சேர்ந்த ஒரு பெண். சரியா? கானான் யாருடைய பிள்ளை? ஆண்டவரே, எங்கேயோ போய் இருக்க வேண்டியவனை இங்க கொண்டு வந்து வச்சிட்டீங்களே ஏசப்பா. கானான் யாருடைய பிள்ளை? காமுடைய பிள்ளை. நோவாவுக்கு பிறந்த 3 பிள்ளைகள் சேம், காம், யாப்பேத். நோவாவுக்கு பிறந்த 3 பிள்ளைகளை சேம், காம், யாப்பேத். காம் சபிக்கப்பட்டவன். காம் சபிக்கப்பட்டவனானபடினால் கானானும் யாரு? சபிக்கப்பட்டவன் தான். ஹல்லேலூயா. இந்த சபிக்கப்பட்ட சந்ததியில வந்தவள் தான் இந்த கானானிய ஸ்திரீ. ஹல்லேலூயா. சரியா? அந்த மதன் தாமார். அந்த தாமார் உள்ள வரா. யாருடைய குடும்பத்துக்குள்ள? யூதாவுடைய குடும்பத்துக்குள்ள வரா. ஹல்லேலூயா. விலக்கப்பட்ட, வேண்டாம் என்று ஒதுக்கப்பட்ட பெண். நீங்களும் ஒதுக்கப்பட்டவங்களா இருக்கிறீங்களா? உங்களை ஆண்டவர் சபைக்குள்ள சேர்த்துக்கொள்ளணும்னு விரும்புறாரு. அவருடைய மந்தைக்குள்ள உங்களை சேர்க்கணும்னு விரும்புறாரு. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆகவே அவள் கானானிய ஸ்திரீ. அடுத்தது ராகாப் என்பவள் எரிகோ பட்டணத்தை சேர்ந்தவள். சரியா? இதுல இந்த 5 பெண்கள்ல 3 பெண்கள் தவறான வாழ்க்கையை வாழ்ந்தவங்க. 5 பெண்கள்ல 3 பெண்கள் புறஜாதிகள் மட்டுமல்லாம தவறான வாழ்க்கையை வாழ்ந்தவங்க. அதுல தாமார் என்ற ஒரு பெண். சரிங்களா? அதை யூதாவுடைய மருமகள்.
அந்த அம்மாவுடைய செயல் தவறா இருந்தாலும் நோக்கம் நல்ல நோக்கம். எது தவறா இருந்தாலும் சத்தியமா சொல்லுங்க, செயல்கள் தவறான செயலா இருந்தாலும் நோக்கம் நல்ல நோக்கமா இருக்கணும். ஆகவே அந்த அம்மா எதுக்குள்ள வராங்கன்னா விசுவாச வீரர்கள் பட்டியலில் வந்துட்டாங்க. ஹல்லேலூயா. இந்த தாமாரை உள்ள கொண்டு வராரு மத்தேயு. அடுத்தது ராகாப் என்ற எரிகோ பட்டணத்தை சேர்ந்தவள், இவளும் தவறான நடக்கை உள்ள ஒரு பெண்ணு தான். ஹல்லேலூயா. காரணம் எரிகோ பட்டணத்தில் திருடர்கள் அதிகமாக இருப்பாங்க. சரிங்களா? எரிகோ பட்டணத்தினுடைய அந்த ஊர் எல்லையில் வசிக்கிறவள் இவள். வெளியூர்ல இருந்து எருசலேமுக்கு புறப்பட்டு வரும்போது இந்த பட்டணத்தை தாண்டி தான் போகணும். அப்ப அந்த பட்டணத்தில் வருகிற வெளியூர் மக்களோடு விபச்சார தொழிலை செய்து கொண்டிருந்தவள் தான் இந்த எரிகோ பட்டணத்தை சேர்ந்த இந்த ராகாப். அடுத்தது பத்சேபாள். பத்சேபாலும் தவறான நடக்கைக்குள்ள அவள் தள்ளப்பட்டு விட்டாள். இவளும் ஒரு புறஜாதி பெண் தான். உரியாவினுடைய மனைவி. உரியா யாருன்னா ஏத்தினுடைய குமாரன், ஏத்தியருடைய குமாரன். ஏத்தியர் என்பவர்கள் புறஜாதிகள். புறஜாதியாருடைய மனைவி தான் இந்த புறஜாதியான உரியாவுடைய மனைவி தான் இந்த பத்சேபாள். இவங்க 3 பேரும் முறை தவறிய வாழ்க்கை வாழ்ந்தார்கள், ஒழுங்கீனமான வாழ்க்கை வாழ்ந்தார்கள். அவங்க வாழ்க்கை சொல்லிக்கொள்ளும் அளவுக்கு பெருமைக்குரியதாக இல்லை. ஆனா அவர்களையும் ஆண்டவர் எங்க கொண்டு வராரு? அவருடைய வம்ச வரலாற்றுக்குள்ளே கர்த்தர் வந்து இணைக்கிறார். ஹல்லேலூயா. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, தேவ சமூகத்தில் யாரும் தள்ளப்படத்தக்கவர்கள் கிடையாது. எத்தனை பேர் அதை ஏற்றுக்கொள்றீங்க? நீ தேவனால் நிராகரிக்கப்பட்டவள் அல்ல, நீ தேவனால் நிராகரிக்கப்பட்டவன் அல்ல. இந்த உலகம் உன்னை வேணா நிராகரிச்சிருக்கலாம், உன் குடும்பம் உன்னை வேணாம் தள்ளி இருக்கலாம். ஆனா பரலோகத்தின் தேவன் உன்னை நேசிக்கிறார். நீ அவருடைய மந்தைக்குள்ள வந்து சேர்ந்து விடு. ஹல்லேலூயா. அடுத்து 2 பெண்களை குறித்து பார்க்க போறோம். முதல் 3 பெண்கள் முறைகேடான பெண்கள். கடைசி 2 பெண்கள் ரூத் மற்றும் மரியாள். இவங்க 2 பேரும் மதவாதிகள், மதப்பற்று மிக்கவர்கள். ரூத் முறைகேடான பெண் அல்ல, ஆனால் விக்கிரக வழிபாடு செய்த ஒரு பெண். ஹல்லேலூயா. மோவாப் தேசம் முழுதும் விக்கிரக வழிபாடுகள் நிறைந்த ஒரு தேசம் அது. சரிங்களா? மோவாப் யாருடைய பிள்ளை? இந்த மாதிரிலாம் கேள்வி கேட்குறீங்களே பாஸ்டர், எங்களுக்கு ஏதோ கொஞ்சம் நஞ்சம் தெரிஞ்சது கூட ஒன்றுமில்லாமல் போயிடும் போலையே. லோத்துவுக்கு பிறந்த பிள்ளைங்க மோவாபு, அம்மோன். சரிங்களா? அதுவும் முறைகேடாக பிறந்த பிள்ளைகள் தான். ஆனா இந்த பெண் என்பவள் மதப்பற்று உள்ளவள். அதே போல மரியாளும் மதப்பற்று உள்ளவள். 2 பேரும் தங்களுடைய மத மார்க்கங்க ஒழுக்க நெறிமுறைகள் வளர்க்கப்பட்டவர்கள். ஆகவே அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இயேசு கிறிஸ்துனுடைய வம்ச வரலாறுல யூத ஸ்திரீகள் உள்ள இருப்பாங்களான்னு பார்த்தா இங்கே 5 பெண்கள்ல 4 பெண்கள் புறஜாதிகள். ஆகவே இயேசு கிறிஸ்து வம்ச வரலாற்றுக்குள்ள இந்த புறஜாதிகளும் உள்ளே நுழைகிறாங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, கிறிஸ்தவம் எல்லாருக்குரிய இடத்தை கொடுக்கிறது. நீ ஆணா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும் நீ தேவ சமூகத்திற்கு வரலாம். ஹல்லேலூயா. நீ படித்தவனா இருந்தாலும் படிக்காதவனா இருந்தாலும் உனக்கு தேவ சமூகத்தில் இடம் உண்டு. நீ வசதி உள்ளவனா இருந்தாலும் வறுமையின் பிடியில் இருந்தாலும் நீ தேவ சமூகத்தில் உனக்கு இடம் உண்டு. ஹல்லேலூயா. ஜாதி வேறுபாடுகள் இங்கே இல்லை, மொழி வேறுபாடுகள் இங்கே இல்லை, நிற வேறுபாடுகள் இங்கே இல்லை, இன வேறுபாடுகள் இங்கே இல்லை. யார் வேண்டுமானாலும் கர்த்தரிடத்தில் வரலாம். ஹல்லேலூயா. இதை தான் மத்தேயு ஆசிரியர் தன்னுடைய புத்தகத்தில் முதல் அதிகாரத்திலேயே இயேசு கிறிஸ்துடைய வம்ச வரலாற்றை அவர் எடுத்துரைக்கிறார். அந்த வம்ச வரலாற்றில் 5 பெண்கள் உள்ளே வராங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆகவே அருமையான சகோதரிகளே, கர்த்தர் உங்களை நேசிக்கிறார். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களுக்கான இடத்தை சபையில் கர்த்தர் வைத்திருக்கிறார். ஆமென். இந்த உலகம் உங்களை ஏற்றுக்கொண்டாலும் ஏற்றுக்கொள்ள தவறினாலும் பரலோகத்தினுடைய தேவன் உங்களை ஏற்றுக்கொள்கிறார். ஹல்லேலூயா. இன்னும் சொல்ல போனா லூக்கா சுவிசேஷ புத்தகத்தில்
அங்கே 5 விதவை பெண்களை பற்றி சொல்லுகிறார். பெண்களுக்கு முக்கியத்துவம் மட்டுமல்ல, விதவை பெண்களுக்கும் முக்கியத்துவத்தை கொடுக்கிறது பரிசுத்த வேதாகமம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்கள் லூக்கா சுவிசேஷ புத்தகத்தை வாசித்து பார்த்தீங்கன்னா அதில் 5 விதவை பெண்கள் வருவாங்க, கணவனை இழந்த பெண்கள். அதில் ஒருவள் லூக்கா சுவிசேஷ புத்தகம் 2ஆம் அதிகாரத்தில் பார்க்குறோம், ஒரு அம்மாவை பார்க்குறோம், அன்னாள் என்ற ஒரு பெண்ணை பார்க்குறோம். ஹல்லேலூயா. லூக்கா சுவிசேஷ புத்தகம் 4ஆம் அதிகாரத்தில் சர்வத்தா ஊரை சேர்ந்த சாரிபாத் விதவை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. லூக்கா 18ஆம் அதிகாரத்தில் ஒரு விதவை பற்றி நம்ம பார்க்குறோம். சரிங்களா? லூக்கா 18ஆம் அதிகாரத்தில் நியாயாதிபதியினிடத்தில் விசாரிப்புக்காக வந்த பெயர் குறிப்பிடப்படாத ஒரு விதவை குறித்து பார்க்குறோம். லூக்கா 7ஆம் அதிகாரத்தில் நாயினொரு விதவை குறித்து பார்க்குறோம். தன்னுடைய மகனை பறிகொடுத்த நாயினொரு விதவை குறித்து பார்க்குறோம். லூக்கா 21ஆம் அதிகாரத்தில் கர்த்தருடைய சமூகத்தில் வந்து காணிக்கை பெட்டியில் காணிக்கை போட்ட ஒரு விதவை குறித்து பார்க்குறோம். ஆகவே பெண்களுக்கு மட்டுமல்லாம கணவனை இழந்த பெண்களுக்கும் நம்முடைய பரிசுத்த வேதாகமம் முக்கியத்துவம் கொடுக்குதுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆகவே கர்த்தர் உங்களுக்கான முக்கியத்துவத்தை என் பரிசுத்த வேதாகமத்தில் கர்த்தர் கொடுத்திருக்கிறார். ஆகவே எவர் வேண்டுமானாலும் நீங்க தேவ சமூகத்தில் வரலாம். உங்களுக்கான இடத்தை சபையில கர்த்தர் வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க ஹல்லேலூயா. இப்போ இந்த 5 பெண்களை குறித்து சில காரியங்களை உங்களுக்கு நான் சொல்லிக் கொடுக்கணும்னு விரும்புகிறேன். இந்த 5 பெண்களுக்குரிய பெயர்களுக்கான அர்த்தமும் அவர்களுடைய குணங்களை குறித்து நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா? இந்த 5 பெண்கள், முதலாவது தாமார் என்ற ஒரு பெண். இந்த தாமார் என்பதற்கு என்ன அர்த்தம்னா பாம் ட்ரீ, பனை மரம். தாமார்னா என்ன அர்த்தம்? பனை மரம்னு அர்த்தம். ஹல்லேலூயா. சங்கீதம் 92ஆம் சங்கீதத்தில் 12ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், நீதிமான் பனையை போல் செழித்து லீபனோடில் உள்ள கேதுருவை போல வளருவான். ஹல்லேலூயா. நீதிமான் பனையை போல் செழிப்பான். இந்த பனை மரத்தினுடைய சிறப்பு என்னன்னா, அது வனாந்திர பகுதியிலே கூட அது முளைத்து வளரும். அது மேல் நோக்கி வளரக்கூடிய ஒன்று. ஹல்லேலூயா. உயரத்தை நோக்கி கடந்து போகக்கூடிய ஒன்று. ஹல்லேலூயா. ஆகவே அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இது ஆண்டவருடைய அன்பின் உயரத்தை அது காண்பிக்கிறது. ஆமென் சொல்லுங்களேன். இது ஆண்டவருடைய அன்பின் உயரத்தை அது காண்பிக்கிறது. காரணம், நம்முடைய ஆண்டவராகிய கர்த்தர் வானத்திலிருந்து வந்த கர்த்தர். வானத்துக்கும் பூமிக்கும் எவ்வளவு உயரமோ, மேற்குக்கும் கிழக்குக்கும் எவ்வளவு தூரமோ சங்கீதத்தில் வாசிக்கிறோம்ல, 103ஆம் சங்கீதத்தில் வாசிக்கிறோம், வானத்துக்கும் பூமிக்கும் எவ்வளவு உயரமோ. பனை மரம் என்பது உயரமாய் வளரக்கூடிய ஒன்று. ஹல்லேலூயா. என்னதான் காற்றடித்தாலும் புயல் அடித்தாலும் இந்த பனை மரம் ஸ்திரமா நிற்கக்கூடிய ஒன்று. ஹல்லேலூயா. நம்முடைய ஆண்டவராகிய கர்த்தர் உயரத்திலிருந்து இந்த தாழ்விடத்தை நோக்கி வந்த கர்த்தர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எங்கிருந்து வந்தவர்? உயரத்திலிருந்து, வானத்திலிருந்து வந்த கர்த்தர். எதற்காகனா, என்னையும் உங்களையும் வானத்துக்குரியவர்களாக மாற்றுவதற்கு. ஹல்லேலூயா. அதுதான் இயேசு கிறிஸ்து நிக்கோதேமு 2 பேரும் உரையாடும் போது இயேசு சொல்கிறார், ஒருவன் மறுபடியும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை காண மாட்டான் என்று சொல்றார், பிரவேசிக்க மாட்டான் என்று சொல்றார். ஒருவன் மறுபடியும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை காண மாட்டான். மறுபிறப்பு என்றால் என்ன என்பதற்கான கேள்விக்கு கர்த்தர் சொல்றார். சரிங்களா? மறுபிறப்பு அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இவன் சொல்றான், நான் மீண்டுமாய் போய் என் தாயின் வயிற்றிலிருந்து பிறந்து வளர்ந்து வரணுமான்னு கேட்கிறான். ஆண்டவர் சொல்றார், இஸ்ரவேலில் நீ போதகனா இருந்து இது உனக்கு தெரியவில்லையா என்று கேட்கிறார். கொஞ்சம் கவனிக்கலாம். இந்த மறுபிறப்பு அப்படின்னா வானத்துக்குரிய பிறப்பு, born from above, வானத்திலிருந்து பிறக்கணுமா. ஹல்லேலூயா. முதல் பிறப்பு பூமிக்குரிய பிறப்பு. முதல் பிறப்பு எங்கிருந்து பிறந்தோம்? இந்த பூமியிலிருந்து உண்டானவர்கள் நாம் எல்லாரும், இந்த மண்ணுக்குரியவர்கள். மண்ணிலிருந்து உண்டானபடினால் எங்க தான் திரும்ப போகிறோம்? மண்ணுக்கு தான் திரும்ப போகிறோம். ஆனா இன்னொரு பிறப்பை பற்றி பைபிள் சொல்லுது, வானத்துக்குரிய பிறப்பு. ஹல்லேலூயா.
மூழ்கி பிதா குமாரன் பரிசுத்தாவி நாமத்தில் நீங்க ஞானஸ்நானம் பெறும்போது வானத்துக்குரிய பிறப்பை அடைகிறீர்கள். அல்லேலூயா. வானத்துக்கு சொந்தக்காரர்களாக மாறப் போகிறீர்கள். காரணம், கர்த்தர் இந்த பூமியை கர்த்தர் அழிக்க போகிறார். கர்த்தர் இந்த பூமியை ஜலத்தினால் அழித்தார். அடுத்தது இந்த பூமியை அக்னியினால் கர்த்தர் அழிக்க போகிறார். வானத்தை ஒரு போர்வை போல கர்த்தர் சுருட்ட போகிறார். ஹல்லேலூயா. ஆனால் கர்த்தர் நம்மை எங்க கொண்டு போக போகிறார்னா பரலோக ராஜ்யத்தில் கொண்டு போய் சேர்க்க போகிறார். அந்த பரலோக ராஜ்யத்தில் அவர் இருக்கிற இடத்துல நாம் இருக்க போகிறோம். ஹல்லேலூயா. விசுவாசிக்கிறீங்களா? அப்படின்னா நீங்க என்ன செய்யணும்னா இந்த பனையை போல மேல் நோக்கி வளரணும். நீதிமான் பனையை போல செழித்து, ஹல்லேலூயா, நீதிமான் பனையை போல செழித்து. இந்த தாமார் என்ற பெண்ணை குறித்து அந்த பெண்ணுடைய நோக்கம் உயர்வான நோக்கம். ஆரம்பத்தில் சொன்ன செயல் என்பது தவறான செயல், ஆனால் நோக்கம் சரியான நோக்கம். யூதாவினுடைய மருமகள் அவள். யூதாவுடைய மருமகள் யூதாவுக்கு மனைவியாகிறாள். மருமகள் மனைவியாகிறாள். அவளுக்கு ஒரு எதிர்பார்ப்பு. அவளுடைய பின்னணி பார்த்தா சபிக்கப்பட்ட ஒரு பின்னணி. யூதா என்றால் துதி என்று பொருள். இவனுடைய பின்னணி ஆசீர்வதிக்கப்பட்ட பின்னணி. தன்னுடைய பின்னணி சபிக்கப்பட்டவன், ஆனால் யூதாவுடைய பின்னணி ஆசீர்வதிக்கப்பட்டவன். ஆனால் யூதாவுக்கு பிறந்த 3 பிள்ளைகளும் முறைகேடாக நடந்தாங்க, ஒழுங்கீனமாய் நடந்தாங்க. ஆகவே கர்த்தர் அவர்களை அடித்தார். கர்த்தர் அவர்களை என்ன செஞ்சிட்டாரு? அடித்தார். ஆனா இவளுக்கு ஒரு எண்ணம், இந்த யூதாவுடைய சந்ததி என் வயிற்றுல வளரணும், இந்த பரிசுத்த வித்து என் வயிற்றுல வளரணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தாம் பெற்றெடுக்க போகிற சந்ததி ஒரு பரிசுத்த சந்ததியா இருக்கணும். நான் சபிக்கப்பட்ட சந்ததியா இருந்தாலும் நான் பெற்றெடுக்க போகிற சந்ததி ஒரு பரிசுத்த சந்ததியா இருக்கணும். அந்த நோக்கத்தோடு அவள் என்ன செய்கிறாள்? தன்னுடைய மாமனாரோடு கூட அந்த தகாத உறவுக்குள்ள அவள் வருகிறாள். ஹல்லேலூயா. கடைசியில அந்த யூதா அவளை குறித்து சொல்லும் பொழுது இத ஆதியாகமத்தின் புத்தகம் 38ஆம் அதிகாரத்தில் அது சொல்லப்பட்டிருக்கும். இந்த சம்பவத்தை 38ஆம் அதிகாரத்தில் நீங்க வாசிக்கும் பொழுது இடைச்சறுகளா உள்ள வருவதை நீங்க பார்க்கலாம். சரிங்களா? அதாவது யோசேப்பினுடைய சரித்திரம் 37ஆம் அதிகாரத்தில் ஆரம்பிக்கும். 38ஆம் அதிகாரத்தில் யூதாவினுடைய சரித்திரம் அது சொல்லப்பட்டிருக்கும். மீண்டுமாக 39ஆம் அதிகாரத்தில் யோசேப்பினுடைய சரித்திரம் தொடரும். இந்த 37ஆம் அதிகாரத்துக்கும் 39ஆம் அதிகாரத்துக்கும் இடைப்பட்ட பகுதி தான் இந்த 38ஆம் அதிகாரத்தில் இருக்கிற இந்த தாமாருடைய சம்பவம். அதாவது ஒரு காரியத்தை இவள் இந்த புத்தகம் நமக்கு சொல்லி கொடுக்கிறது. யோசேப்பு தன்னுடைய பரிசுத்தத்தை காத்துக்கிறான். அல்லேலூயா. யோசேப்பு தன்னுடைய பரிசுத்தத்தை காத்துக்கிறான். தாமார் பரிசுத்த வித்தை உருவாக்குகிறாள். அல்லேலூயா. எப்படியாவது நான் சபிக்கப்பட்ட சந்ததி தான் என் வயிற்றில் வளர்வது ஒரு பரிசுத்த வித்தா இருக்கணும், ஒரு பரிசுத்த சந்ததியா இருக்கணும், அது துதிக்கிற சந்ததியா இருக்கணும்ன்ற அந்த நோக்கத்தோடு உள்ள வரா. கடைசியில யூதா சொல்லுகிறான், உன்னுடைய குணம் உத்தம குணம் என்று சொல்லுகிறான். என்னை பார்க்கிலும் அவள் உத்தமம், அவளுடைய குணம் உத்தமமானது என்று யூதா சொல்றதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த காலை நேரத்தில் கர்த்தரை எதிர்பார்க்கிறது ஒரு உத்தம குணத்தை எதிர்பார்க்கிறார். ஒரு பரிசுத்த சந்ததி உனக்குள்ள வரணும்னா உன்னுடைய நோக்கம், உன்னுடைய செயல்கள் உத்தம குணமாய் இருப்பதாக. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். என்ன நம்முடைய நோக்கம் சிறந்த நோக்கமாய் இருக்கட்டும். நான் கடந்து வந்த சந்ததி சபிக்கப்பட்ட சந்ததியா இருக்கலாம், ஆனா என் வயிற்றிலிருந்து பிறக்க போகிற சந்ததி பரிசுத்த சந்ததியா இருக்கணும். வாலிப பிள்ளைங்களுக்கு சொல்லிக்கொள்ற நல்ல கவனி, நீ பரிசுத்த சந்ததியை பெற்றெடுக்கணும். ஹல்லேலூயா. உன்னிலிருந்து பிறக்கப்படுவது பரிசுத்த வித்தாக அது காணப்படணும். ஆகவே வாலிப பிள்ளையே, உன்னுடைய திருமண சம்பந்தமான காரியத்தை குறித்து நீ ரொம்ப எச்சரிக்கையோடு காணப்படணும். ரட்சிக்கப்பட்ட ஒரு பையனை தான் நீ திருமணம் செய்யணும், ரட்சிக்கப்பட்ட ஒரு பெண்ணை தான் நீ திருமணம் செய்யணும். இது எங்களுக்கு தெரியாதா பாஸ்டர் நீங்க சொல்லலாம். உனக்கு தெரிந்தாலும் நான் போதிக்க வேண்டியது என்னுடைய கடமை. காரணம், இவள் சபிக்கப்பட்ட ஒரு சந்ததி, ஆனால் அவள் புரிந்து கொண்டா இந்த யூதாவினுடைய சந்ததி ஒரு துதியின் சந்ததி.
ஹல்லேலூயா. இந்த சந்ததி என்ன சந்ததி? ஒரு துதியின் சந்ததி. அந்த சந்ததிக்குள்ள ஒரு பரிசுத்த வித்தை தோற்றுவிக்க வேண்டும். ஹல்லேலூயா. ஆகவே அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நீதிமான் பனையை போல் செழித்து லீபனோடுள்ள கேதுருவை போல வளருவான். பனைமரத்தை போல இன்னைக்கு அந்த பெண் காணப்படுகிறாள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆகவே அவளுடைய நோக்கம் உயர்வான நோக்கம். நோக்கம் என்ன நோக்கம் சொல்லுங்க? பனைமரத்தை போல உயர்வான நோக்கத்தை கொண்டவள் தான் இந்த தாமார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்னைக்கு உங்க நோக்கத்தை உயர்வான நோக்கமாய் கொள்ளுங்கள். பவுல் அதை கொலோசியர் நிருபத்தில் 3ஆம் அதிகாரத்தில் சொல்லுகிறார். நீங்கள் கிறிஸ்துவுடனே கூட எழுந்ததுண்டானால், நீங்கள் கிறிஸ்துவுடனே கூட எழுந்ததுண்டானால் கிறிஸ்து தேவனுடைய வலது பார்சத்தில் வீற்றிருக்கும் மேலானவைகளை தேடுங்கள், பூமியில் உள்ளவைகள் அல்ல, மேலானவைகளை நாடுங்கள். ஹல்லேலூயா. திருமண விஷயத்தில் நீ தப்பு செஞ்சிட்டேன்னா எல்லாத்துலயும் தப்பு தான் நடக்கும். முதல் கோணல் முற்றும் கோணல். இதை சபையில இருக்கிற ஒரு ஊழியக்காரனாகி நான் சொல்லிக் கொடுக்கணும். ஹல்லேலூயா. பெற்றோர்களுக்கு நான் சொல்லிக் கொடுக்கிறேன். உன் பிள்ளைகளை சத்தியத்திலே நடத்த நீ தவறுவாய் என்றால் முதல் கோணல் முற்றும் கோணலாய் மாறிவிடும். சின்ன வயசுல இந்த பிள்ளைங்களுக்கு சொல்லி 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 வளர்க்கணும். நீ தேவனுக்கு பிரியமானவள், நீ தேவனுடைய அன்புக்குரியவன், நீ தேவனுடைய அன்புக்கு பாத்திரமானவன். ஹல்லேலூயா. நீ தவறான வழியில போய்விடக்கூடாது. உன்னை நேசிக்க நாங்கள் இருக்கிறோம். உன்னிடத்தில் அன்பு செலுத்த பெற்றோர்களாகிய நாங்கள் இருக்கிறோம், சபையாராகிய நாங்கள் இருக்கிறோம். நீ வழி மாறி போகக்கூடாது, நீ திசை மாறி போகக்கூடாது. நீ சத்தியத்துக்கு தூணா இருக்கணும், சபைக்கு தூணா இருக்கணும். ஹல்லேலூயா. தாமார் என்ற ஒரு பெண்ணை குறித்து பார்க்கிறோம். நீதிமான் பனையை போல உயரமாய் வளர்கிறது போல இந்த பெண்ணுடைய நோக்கம் உயர்வான எண்ணங்கள். ஆகவே யூதா சொல்லுகிறான், அவள் என்னிலும் மேன்மை உள்ளவள். ஹல்லேலூயா. அவள் என்னிலும் மேன்மை உள்ளவள், அவள் உத்தமி என்று அவளுடைய உத்தம குணத்தை அவன் போற்றுகிறான். ஆகவே இன்றைக்கு இந்த புறஜாதி பெண் கிறிஸ்துவின் சரீரமாகிய சபைக்குள்ள உள்ளவரா? பிரைஸ் தி லார்ட். யாரை உள்ள கொண்டு வரார் பாருங்க ஆண்டவர். சபிக்கப்பட்ட ஒரு சந்ததியை சேர்ந்தவள், உயர்வான எண்ணத்தோடு இருக்கிறபடினாள் அவள் சபைக்குள்ளே சேர்த்துக் கொள்ளப்படுகிறாள். ஹல்லேலூயா. இரண்டாவது ராகாப். ராகாப்னா என்ன அர்த்தம்னா பரந்து விரிந்தன்னு அர்த்தம். வைட் பிராட். ராகாப்னா என்ன அர்த்தம்னா பரந்து விரிந்த. ரட்சிப்பு யூதர்களுக்கு மட்டுமல்ல, அது புறஜாதிகளுக்கும் உரியது என்பதை யோசுவாவின் புத்தகத்தில் நம்ம அதை பார்க்கிறோம். யோசுவாவின் புத்தகம் 2ஆம் அதிகாரத்தை நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா, இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து புறப்பட்டு செங்கடலை கடந்து வனாந்தரத்தில் வந்து கானானுக்குள் நுழைகிறார்கள். கானானுக்குள் நுழையும் பொழுது எரிகோ பட்டணத்தை முதல் சந்திக்கிறார்கள். கர்த்தர் யோசுவாவுக்கு சொல்லி அனுப்பின செய்தி என்னவென்றால், எரிகோ பட்டணத்தை முற்றிலுமாக அழித்து விடு. யோசுவாவின் புத்தகம் 6ஆம் அதிகாரத்தில் நீங்க அதை பார்க்கலாம். எரிகோ பட்டணத்தை முற்றிலுமாக அழித்து தீக்கிரையாக்கி விடு என்று சொல்லி அனுப்புறார். இஸ்ரவேலிலே நடக்கிற கர்த்தர் பலத்த செயல்களை எரிகோவில் இருக்கிறவர்கள் கேள்விப்படுறாங்க. தேவனுடைய மகத்துவமான செயல்கள் எரிகோவில் இருக்கிறவர்கள் கேள்விப்பட்டு அவர்களுடைய இருதயங்கள்லாம் கரைந்ததா. அந்த அளவுக்கு கர்த்தருடைய பலத்த செயல்கள் காணப்பட்டது. கவனிக்கிறீங்களா? என்ன கவனிக்கணும்? இப்போ தேவன் அவர்கள் மத்தியில் நடப்பித்த அந்த செயல்களை கேள்விப்பட்டு ஒற்றர்களை, அதாவது வேவுக்காரர்களுக்கு வீட்டில் இடம் கொடுக்கிறாள் ராகாப். ஹல்லேலூயா. சாரி, இந்த ராகாப் என்ற இந்த பெண், சரியா, அவர்களுக்கு பாதுகாப்பு கொடுத்து அவர்களை பாதுகாப்போடு தங்களுடைய ஊருக்கு அனுப்பி வைக்கிறார். சரியா? யோசுவா தன் படைகளோடு எரிகோவுக்குள்ள நுழைகிறான். எரிகோ அழித்து தீக்கிரையாக்கப்படுகிறது. இந்த ராகாப்பும் அவளுடைய குடும்பங்களும் காக்கப்படுறாங்க. ஹல்லேலூயா. ரட்சிப்பு இஸ்ரவேலருக்கு மட்டுமல்ல, அது புறஜாதிகளுக்கு உரியது என்பதை
இந்த பறந்து விரிந்த ராகாப் என்ற அந்த பெண் பேசிக்கிட்டு இருக்கிறார். அவளுடைய செய்கிற தொழில் முறைகேடான தொழில் தான், செய்கிற தொழில் முறைகேடான தொழில் தான். ஆனா நோக்கம் நல்ல நோக்கம். யாருக்கு அவள் இடம் கொடுத்தாள்னா, இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு இடம் கொடுத்தாள். அல்லேலூயா. நீ இடம் கொடுத்து பார். அந்த 2 வேவுகாரர்களுக்கு அவள் என்ன பண்றா? இடம் கொடுக்கிறாள். தன் வீட்டில் இடம் கொடுக்கிறாள். பிரைஸ் தி லார்ட். தன் வீட்டில் என்ன செய்றா? இடம் கொடுக்கிறாள். அவர்களை பாதுகாக்கிறாள். அவர்களை பாதுகாப்போடு திருப்பி அனுப்புகிறாள். இந்த செய்தியை அங்கே போய் யோசுவானிடத்தில் சொன்னபொழுது, யோசுவா தன் படையோடு திரும்பி வரும்பொழுது இவள் வீட்டினுடைய ஜன்னல்ல ஒரு சிகப்பான கயிறு கட்டப்பட்டிருக்கிறது. அந்த சிகப்பான கயிறை பார்த்த உடனே அந்த வீட்டில் இருக்கிற ராகாப்பும் அவனுடைய குடும்பத்தார் எல்லாரையும் பட்டணத்திலிருந்து வெளியே வர வச்சுட்டு யோசுவா பட்டணத்தை தீக்கிரையாக்குறான். அல்லேலூயா, அல்லேலூயா. காரணம், அவள் இடம் கொடுத்தாள். அவள் இடம் கொடுத்தாள். கர்த்தர் இன்னைக்கு கேட்கிறாரு, நீ இடம் கொடு. இப்படி எல்லா நீதியை நிறைவேற்றுவது நமக்கு ஏற்றதா இருக்கிறது, நீ இடம் கொடு. இயேசு ஞானசானம் பெற வரும்பொழுது யோவான் சானகன் அவருக்கு தடை விதிக்கிறான். மத்தேயு 3ஆம் அதிகாரம் 15-16 வசனத்தில் இயேசு சொல்கிறார், இப்பொழுது இடம் கொடு. இப்படி எல்லா நீதி நிறைவேற்றுவது நமக்கு ஏற்றதா இருக்கிறது. ஆகவே ரட்சிப்பு இஸ்ரவேலனுக்கு மட்டுமல்ல, புறஜாதியானுக்கும் ரட்சிப்பு உண்டு என்பதை இந்த வசனம் போதிக்கிறது. யோவான் 3:16 பார்க்காம சொல்லுங்க. தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய். எப்படிங்க? கையை விரிச்சு சொல்லுங்க, அடிச்சிடாதீங்க போட்டு பக்கத்துல. இவ்வளவாய் சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. இவ்வளவாய். இதுதான் பிராட், இதுதான் வைடு. மேற்குக்கும் கிழக்குக்கும் எவ்வளவு தூரமோ. அல்லேலூயா. எப்படிங்க? மேற்குக்கும் கிழக்குக்கும் எவ்வளவு தூரமோ. அல்லேலூயா. மேற்குக்கும் கிழக்குக்கும் எவ்வளவு தூரமோ அத்தனை தூரம் என் பாவம் அகற்றினீர். எப்படிங்க? மேற்குக்கும் கிழக்குக்கும் எவ்வளவு தூரமோ. பாடலாமா? மேற்குக்கும் கிழக்குக்கும் எவ்வளவு தூரமோ அத்தனை தூரம் என் பாவம் அகற்றினீர். அத்தனை தூரம் என் பாவம் அகற்றினீர். அத்தனை தூரம் என் பாவம் அகற்றினீர். தாய் மறந்தாலும் நீர் மறப்பதில்லையே, தந்தை வெறுத்தாலும் நீர் வெறுப்பதில்லையே. என் தாய் மறந்தாலும் நீர் மறப்பதில்லையே, தந்தை வெறுத்தாலும் நீர் வெறுப்பதில்லையே. தந்தை தாயினும் மேலானவர், தாங்கி என்றும் என்னை சுமப்பவர். தந்தை தாயினும் மேலானவர், தாங்கி என்றும் என்னை சுமப்பவர். ராகாப் இந்த பெண்ணை குறித்து அந்த அம்மாவுக்கும் ஒரு ரட்சிப்பு அவங்களுக்கு மட்டுமல்ல, அந்த குடும்பத்துக்கும் வந்துடுச்சு. இந்த பட்டணத்தை கர்த்தர் அக்னினால் அழிக்கிறார். எரிகோ பட்டணத்தை கர்த்தர் என்ன செய்யறாரு? அக்னினால் அழிக்கிறார். அதே போல ஒரு நாள் இந்த பூமி அக்னினால் தீக்கிரையாக்கப்பட போகிறது. அக்னினால் அழிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு குடும்பத்தை மட்டும் தனியா கூப்பிட்டுக்கினாரு. அதான் ராகாப் என்ற இந்த குடும்பம். ஒரு கால தாமதத்தை கர்த்தர் கொடுக்கிறார். இன்னும் யார் யாரெல்லாம் இருக்கிறா உங்க வீட்டுல? கூட்டிட்டு வா. ராகாப் அவனுடைய பெற்றோர், உடன் பிறந்தவங்க, குடும்பத்தார் எல்லாரையும் தனிமைப்படுத்தி கர்த்தர் அந்த பட்டணத்தை அழிச்சிடுறாரு. அல்லேலூயா. நோவாவினுடைய குடும்பத்தார் எல்லாரையும் கர்த்தர் பேழைக்குள்ள கர்த்தர் கொண்டு வந்து சேர்த்து இந்த உலகத்தை அழிச்சினார். அல்லேலூயா.
நம்ம எல்லாரையும் கர்த்தர் ஒன்று சேர்த்து பரலோகத்தில் கொண்டு போன பிறகு இந்த உலகத்தை கர்த்தர் என்ன பண்ணுவார்? அழிச்சுடுவார். இதுதான் பைபிள் நமக்கு சொல்லுது. ஜலத்தினால் இப்ப அழிக்க மாட்டாரு, அக்னினாலும் கந்தகத்தினால் அழிக்க போறார். பாலஸ்தீனால குண்டு போடுறான்ல, அது எதனால் அழிவு? அக்னியினுடைய அழிவு. உக்ரைன்ல குண்டு போடுறாங்கள, எதனால் அழிவு? ஜலத்தினால் அழிவு. இனி வராது. மழை வரும், பெரும் மழை வரும், கனமழை பெய்யும், ஆனா ஜலத்தினால் அழிவு வராது. இந்த உலகம் அக்னியில் அழிக்கப்பட போகுது. அதுக்கு முன்னாடி நீ கர்த்தருக்கு இடம் கொடு. யாருக்கு இடம் கொடு? கர்த்தருக்கு இடம் கொடு. யார் யாருக்கோ உன் வாழ்க்கையில் இடம் கொடுக்குறிய? முகமறியாதவர்களுக்கெல்லாம் இடம் கொடுக்குறிய. முகமே தெரியாத ஆனா ஃபேஸ்புக்கில் பார்த்து என்ன பண்ற? அவன் பேசுற பேச்சுக்கு மயங்கிறியல்ல. ஆண்டவர் இன்னைக்கு உன் பக்கத்தில் வந்து கேட்கிறாரு. அந்த ராகாப் ரெண்டு ஒற்றர்களுக்கு வீட்டில் இடம் கொடுத்தா. இன்னைக்கு இயேசு கிறிஸ்துவுக்கு உன் வாழ்க்கையில் இடம் கொடு. இடம் கொடுத்து பார், உன் குடும்பம் ஒரு பெரிய மகிமையான பாதுகாப்புக்குள்ள அவங்க பாதுகாக்கப்படுவாங்க. ஹல்லேலூயா. இதுதான் ராகாப் என்ற ஒரு பெண்ணை குறித்து வந்த செய்தி. மூன்றாவது ரூத். ரூத்னா என்ன அர்த்தம்னா ஃப்ரெண்டுன்னு அர்த்தமா, ஃப்ரெண்ட்ஷிப். ரூத்னா என்ன அர்த்தம்? ஃப்ரெண்டு. ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்து கூட நண்பன். அவருக்கு நண்பர்கள் இருந்தாங்களாம். என்ன நண்பர்? அவர் எப்படி தெரியுமா அழைக்கப்பட்டாரு? பாவிகளின் சிநேகிதன் என்று அழைக்கப்பட்டார். வாசிங்க மத்தேயு 11:19. மத்தேயு 11:19. ஆயக்காரருக்கும் பாவிகளுக்கும் சிநேகிதன். இயேசு கிறிஸ்து யார்? பாவிகளின் சிநேகிதன். ஹல்லேலூயா. மோவாப் தேசத்தை சேர்ந்த இந்த பெண்ணும் சபிக்கப்பட்டவள் தான். 10 தலைமுறை மட்டும் சபைக்குள்ள வரலாகாது என்று சொல்லி இந்த மோவாப் தேசத்தை சேர்ந்த அந்த பெண்ணை ஆண்டவர் விலக்கி வைக்கிறார். ஹல்லேலூயா. சபிக்கப்பட்ட ஒரு சந்ததி. காரணம், அவங்களுடைய மூதாதையர் செய்த தவறான செயல்கள். அது அப்படியே தொடர்ந்துகிட்டே வருது. நல்ல கவனிங்க, நாம செய்யற தப்பிதங்கள் அது நம்மோடு போயிடும் நீங்க நினைக்காதீங்க. அது சந்ததிகளை பாதிக்கும். பெற்றோரை கவனிக்கலாம். நீங்கள் நானும் செய்கிற தப்பிதங்கள் நம்மோடு போயிடாது. சரியா? அது நம்முடைய சந்ததிகளை பாதிக்கும். அன்னைக்கு லோத்து செய்யற தவறான செயல்கள் ரூத்தை வந்து பாதித்தது. இன்னைக்கு நாம செய்யற தவறான செயல்கள் நம்முடைய பிள்ளைகளை பாதிக்கும், சந்ததிகளை பாதிக்கும். அந்த பாதிக்கப்பட்ட ஸ்திரீ தான் இந்த ரூத். அல்லேலூயா. இளம் வயதிலேயே புருஷனை இழக்கிறாள். இது ஒரு சாபக்கேடு. ஏன்னா சாபம் தலைமுறை தலைமுறையா தொடர்ந்து வந்துட்டே இருக்கு. இளம் வயதிலேயே கணவனை இழக்கிற ஒரு நிகழ்வு. அல்லேலூயா. ஆனா கர்த்தர் அவளுக்கு ஒரு செய்தியை சொல்றாரு. நம்முடைய ஆண்டவர் பாவிகளின் சிநேகிதன். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து யார் சொல்லுங்க? பாவிகளின் சிநேகிதன். அந்த பாவிகளின் சிநேகிதன் ரூத் என்ற பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கு கர்த்தர் சிநேகிதனாய் மாறுகிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இந்த ரூத் அம்மா எங்க வந்துடுறாங்க? சபைக்குள்ள வந்துடுறாங்க. நம்ம சபையில கூட நிறைய ரூத் அம்மாங்க இருக்கிறாங்க. ஹல்லேலூயா. நம்ம சபையில கூட நிறைய ரூத் அம்மாங்க இருக்கிறாங்க. அவங்களெல்லாம் கர்த்தர் சபைக்குள்ள கொண்டு வந்திருக்கிறார். கர்த்தர் உங்களை பார்த்து சொல்றாரு, நீங்க கர்த்தரின் சிநேகிதர்கள், நீங்கள் கர்த்தரின் சிநேகிதிகள். ஹல்லேலூயா. ஆமென் சொல்லுங்களேன். பக்கத்துல கைப்பிடி சொல்லு, நீங்க கர்த்தரின் சிநேகிதன். சொல்லுங்க, நீங்க கர்த்தரின் சிநேகிதி. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாருமே இல்லையா? யாரும் உங்களோட பேச மாட்டாங்களா? எல்லாரும் உங்களை வெறுக்கிறாங்களா? கர்த்தர் சொல்றாரு, நீங்க கர்த்தரின் சிநேகிதன்.
கர்த்தரின் சிநேகிதி. ஹல்லேலூயா. ஒரு சிநேகிதிக்கு உள்ளே கர்த்தர் இடம் கொடுக்கிறார். பாதிக்கப்பட்ட ஒரு சிநேகிதி. ஹல்லேலூயா. அந்த அம்மா இயேசு கிறிஸ்துடைய வம்ச வரலாறு பட்டியலில் 3ஆம் இடம் பிடிக்கிறாங்க. ஹல்லேலூயா. ஆகவே அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த அம்மாவுடைய பின்பற்றுதல், ரூத்தினுடைய அந்த அதாவது உயர்வான மேல் நோக்கி ஒரு பார்வை, அந்த அம்மாவுடைய வைராக்கியமான பின்பற்றுதல். காரணம், இளம் வயதிலே அவ புருஷனை இழக்கிறாள். புருஷனை இழந்து நகோமியை பின்பற்றி வருகிறாள். நகோமி அவளுக்கு ஒரு வாய்ப்பை கொடுக்கிறாள். நீ உனக்கு புருஷன் இல்லை, மரித்து விட்டார்கள், ஆகவே நீங்க உங்க பெற்றோரிடத்துல உங்க சுய தேசத்துக்கு திரும்பி போங்கள் என்று சொல்லி தன்னுடைய 2 மருமக்கள் மாரை பார்த்து சொல்லுகிறாள். ஓர்பாள் முத்தமிட்டு போய்விட்டாள். ரூத்தோ விடாமல் பற்றி கொண்டாள் நகோமியை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. முத்தமிட்டு போய்விட்டாள். ஒருவள் பின்பற்றி கொண்டே வருகிறாள். முத்தமிடுவது சுலபம், பின்பற்றுவது கடினம். ஹல்லேலூயா. முத்தமிடுவது சுலபம், பின்பற்றுவது கடினம். சுலபமாய் இருப்பதை விட கடினமான பாதையை தெரிந்து கொண்டவள் தான் இந்த ரூத். நகோமிக்கே வாழ்க்கை இல்லை, ரூத்துக்கும் வாழ்க்கை இல்லை. 2 பேருக்கும் எதிர்காலம் என்பதே கிடையாது. ஆனாலும் பின்பற்றுவேன். ஹல்லேலூயா. 2 பேருக்கு என்ன இல்லை? எதிர்காலமே இல்லைங்க. ஏன்னா 2 பேரும் கணவனை இழந்தவர்கள் தான். ஓர்பாலும் புரிஞ்சுக்கிட்டா இவங்களுக்கு எதிர்காலமே கிடையாது. இவங்களை பின்பற்றி போன நமக்கு என்ன கிடைக்கும்? சங்கீதக்காரன் சொல்கிறார், என் காலங்கள் கர்த்தருடைய கையில் இருக்கிறது. ஹல்லேலூயா. என் காலங்கள் யார் கையில் இருக்கு? சொல்லுங்களேன். உங்களுடைய எதிர்காலத்தை பத்தி ரொம்ப கவலைப்படுறீங்களா? அல்லது உங்க பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை பத்தி ரொம்ப யோசிக்கிறீங்களா? உங்க வாழ்க்கையை விட உங்க பிள்ளைகளுடைய எதிர்காலம் ரொம்ப சிறப்பா இருக்குங்க. நம்புறீங்களா? ஹல்லேலூயா. என்னுடைய வாழ்க்கையை விட என் பிள்ளைங்களுடைய எதிர்காலம் சிறப்பா இருக்கும். ஒப்பு கொடுத்துருங்க கர்த்தருக்குன்னு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சிறப்பான ஒரு சுதந்திரத்தை கர்த்தர் வச்சிருக்கிறார். சிறப்பான ஒரு எதிர்காலத்தை வச்சிருக்கிறார். இந்த அம்மாவுக்கு ஒண்ணுமே தெரியல. அந்த அம்மாவுக்கு தெரிஞ்சதெல்லாம் யூதேயா, பெத்லகேம், யூதர்கள், நியாயப்பிரமாணம், எருசலேமில் இருக்கிற தேவாலயம், எருசலேமில் இருக்கிற தேவன். அந்த அம்மா சொல்றாங்க பாருங்க, நீ போகிற இடத்துக்கு நான் போவேன். நீ எங்க போற? பெத்லகேமுக்கு போற, நானும் பெத்லகேமுக்கு போறேன். நீ தங்குற இடத்துல நானும் தங்குவேன். நீங்க எங்க தங்குறீங்களோ நான் தங்குவேன்ப்பா. உம்முடைய தேவன் யாரு? யெகோவா தேவன். என் தேவனை விட்டுட்டு வரது நான் ரெடியா இருக்கிறேன். இன்னைக்கு நீங்க ரெடியா இருக்கீங்களா? இயேசு கிறிஸ்துவை பின்பற்றலாம். உன் தேவனை விட்டுரு. நீ இதுவரைக்கும் எதை கடவுளை வைத்து வழிபட்டையோ அதை தூக்கி போட்டுரு. இயேசுவை பின்பற்று. உம்முடைய தேவன், அடுத்தது உம்முடைய ஜனம், என்னுடைய ஜனம். மரணமே இல்லாம நம்ம 2 பேரையும் பிரிக்க முடியாதுப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சிறப்பான எதிர்காலத்தை கர்த்தர் கொடுத்துட்டாரு. எங்கேயோ கிடந்த பாதிக்கப்பட்ட பரிதாபத்துக்குரிய ஒரு பெண் இன்னைக்கு புகழ்ச்சிக்குரிய ஒரு பெண்ணா மாறிட்டாங்க. ஹல்லேலூயா. இந்த ரூத் சபைக்குள்ள வர்றாங்க. சபையின் மூப்பர்கள் அந்த அம்மா வாழ்த்துறாங்க. எப்படி தெரியுமா வாழ்த்துறாங்க? நான் ஏற்கனவே சொன்ன ஞாபகம் இருக்கா? இஸ்ரவேல் வீட்டை கட்டுவித்த ராகேலை போல, லேயாலை போல கர்த்தர் உம்மை வாழ்ந்திருக்க செய்வாராக. போவாசை பார்த்து வாழ்த்துறாங்க. நீ எப்ராத்தாவிலே பாக்கியவானா இருந்து பெத்லகேமிலே புகழ் பெற்றிருக்க கடவா என்று சொல்லி பாக்கியத்தையும் புகழையும் அந்த குடும்பத்துக்கு வாரி வழங்குறாங்க சபை மூப்பர்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆகவே அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், இந்த காலை நேரத்தில் உங்களுக்கு ஒரு வாழ்த்துக்கள் உண்டு. உங்களுக்கான ஒரு சிறப்பான சுதந்திரத்தை கர்த்தர் வச்சிருக்கிறார். உங்க எதிர்காலத்தை பத்தி கவலைப்படாதீங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்ம ஜனங்க இப்போ யோசிக்கிறதெல்லாம் எதிர்காலத்தை பற்றி யோசித்து 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 ஒப்பு கொடுக்கலாமா வேணாமா, சபைக்கு போகலாமா வேணாவா, இந்த சபைக்கு போன எதிர்காலம் உண்டா, இயேசுவின் இடத்துல வந்தால் எனக்கு எதிர்காலம் உண்டா? ஹல்லேலூயா. எல்லாத்தையும் யோசிச்சுன்னு இருக்காத. ஆண்டவருக்கு உன்னை முழுமையாக அர்ப்பணிச்சிரு. உனக்கு ஒரு சிறப்பான எதிர்காலத்தை கர்த்தர் வச்சிருக்கிறார். ஹல்லேலூயா. விசுவாசிக்கிறீங்களா? எதிர்காலம் நமக்குண்டு,
எதற்கும் பயமில்லை, அதிகாரம் கையிலே, ஆளுவோம் தேசத்தை. ஹல்லேலூயா. எதிர்காலம் இருக்கா இல்லையா? நம்முடைய எதிர்காலத்தை பத்தி யாரையாரோ யோசிக்கிறாங்க. ஹல்லேலூயா. உன் எதிர்காலத்தை பத்தி யாரையாரோ யோசிக்கிறாங்க. பிரைஸ் தி லார்ட். ஏன் எதிர்காலத்தை பத்தி நிறைய பேர் யோசித்தாங்க. என்னடா ஆண்டவர் ஆண்டவர் ஆண்டவர்னு ஓடுற, பைபிள் பைபிள்னு ஓடுற, இயேசு இயேசுன்னு ஓடுற. எதிர்காலத்தை பத்தி கொஞ்சம் யோசிப்பா. எனக்கு வர மனைவி நகை போடாம வரணும்னு சொன்னேன். சொந்தக்காரங்களை சிலர் எனக்கு அட்வைஸ் பண்ணாங்க, கல்யாணத்து வரைக்கும் நகை போட்டுக்கோ, கல்யாணத்து வரைக்கும் அன்னைக்கு மட்டும் போட்டுக்கோ, அடுத்த நாள் என்ன பண்ணு கயிற்று. அதை நீ வச்சுக்கிட்டு குடும்பத்தில் ஏன்னா அத்தியாவசிய தேவை வரல, அப்ப அந்த நகை வச்சு என்ன பண்ணலாம், நீ யாரு கையும் எதிர்பார்க்க வேணாம்ல. நான் சொல்லிட்டேன், எனக்கு அதெல்லாம் இருக்கக்கூடாது. பிரைஸ் தி லார்ட். இப்போ நான் என்ன நம்பிக்கையெல்லாம் என்னெல்லாம் எது மேலே போவோம், பரவாயில்ல காசு இல்லைனால என்ன இருக்கு, நகை இருக்கு, நகை வச்சு சாப்பிடலாம். யாரை சார்ந்து கொள்ள முடியாது, தேவனை சார்ந்து கொள்ள முடியாது. தேவனை சார்ந்து கொள்ளனா ஒண்ணுமில்லாம தான் வரணும். அல்லேலூயா. எங்க அப்பா கேட்டார், என்னடா வேலையும் வேணான்ற நகையும் வேணான்ற, நீ ஊழியத்துக்கு போ, அவன் வேலைக்கு போட்டோம். எப்படி நீ ஊழியத்துக்கு போ, உன் வீட்டை என்ன பண்ணிட்டோம் வேலைக்கு போட்டோம், அவங்க சம்பாரிச்சு குடும்பத்தை நடத்திட்டு நீ சபை நடத்து. இல்லை இல்லை இல்லை, ரெண்டு பேரும் ஊழியம் செய்யணும், ரெண்டு பேரும் சபை நடத்தணும். சபை மூலமா அந்த 10 ரூபாய், அந்த 50 ரூபாய், 100 ரூபாய் வர காணிக்கை தான் எனக்கு வருமானம். அதுதான் கர்த்தருடைய நடத்துதல். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அப்படின்னா நான் யாரை சார்ந்துக்க முடியாது, தேவனை சார்ந்துக்க முடியாது. வேலைக்கு போனியா, சம்பளம் எடுத்து வந்தே முதல்ல என் கையில் கொடுத்துரு அப்படின்றேன். ஜூலி அம்மா கையிலேருந்து அந்த அம்மா சம்பாதிச்சு எடுத்து வந்து என்கிட்ட கொடுத்துருவாங்க. யாரை சார்ந்து கொள்வேன், மனைவியை சார்ந்து கொள்வேன். யாரை சார்ந்து கொள்ள மாட்டேன், தேவனை சார்ந்து கொள்ள முடியாது. ஆகவே அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, சாய்ந்து கொள்வதற்கான தோள்கள் இயேசு கிறிஸ்து மட்டும்தான். தேவனை சார்ந்து வாழுங்க. நகையோ பணமோ சொத்தோ வீடோ இது எதையுமே சார்ந்து கொள்ளாதீங்க, எந்த மனிதர்களை சார்ந்து கொள்ளாதீங்க. தேவன் மட்டும்தான் நம்பிக்கைக்குரியவர். ஹல்லேலூயா. இம்மட்டும் ஆண்டவர் வெட்கப்படுத்தாம நடத்துறாருங்க. நான் ஒன்றும் வெட்கப்பட்டு போகல, கர்த்தர் என்னை மேன்மையா வச்சிருக்கிறாரு. ஹல்லேலூயா. உங்களையும் மேன்மையா வைப்பார். ஒரு தீர்மானம் எடுங்க. நீங்க எடுக்கிற தீர்மானம் தான் உங்க எதிர்காலத்தை தீர்மானிக்கும். இன்னைக்கு தவறான யாரோ ஒருவர் கொடுக்கிற ஆலோசனை நீ கேட்டு நடப்பாய் என்றால், இவர் சொல்றது நம்ம எது கேட்கறது, நீ நினைப்பாய் என்றால் உன் எதிர்காலம் உனக்கு எதிரியாக்க மாறிவிடும். எதிர்காலம் உனக்கு நண்பனாய் மாற வேண்டும் என்றால், இன்னைக்கு நாங்க சொல்ற கர்த்தர் சொல்ற இந்த வேத வசனத்துக்கு நீ முழுதுமாய் கீழ்ப்படிந்துப்பா. உனக்கான சிறப்பான எதிர்காலத்தை கர்த்தர் வச்சிருக்கிறார். இந்த ரூத்துக்கு தெரியுமா, போவாஸ் என்ற ஒரு வாழ்க்கை துணை எனக்கு வரப்போதும் தெரியுமா? சொல்லுங்க. இந்த ரூத்துக்கு தெரியுமா, இந்த போவாசனுடைய சந்ததியில ஒரு ராஜா பிறக்க போறான்னு? ஹல்லேலூயா. இந்த போவாஸ்க்கும் ரூத்துக்கும் ஓபேத் பிறந்தா. ஹல்லேலூயா. ஓபேத்துக்கு பிறந்ததான் ஈசாய். ஈசாயினுடைய மகன் தான் தாவீது. ஒரு ராஜா பிறந்துட்டாருங்க. ஹல்லேலூயா. உங்களுக்கு தெரியுமா நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்னு? இன்னைக்கு கீழ்ப்படிஞ்சு பாருங்க, கர்த்தருடைய வசனத்துக்கு செவி கொடுத்து பாருங்க. நாளை நடப்பது நீ அறியாய், ஆனா தேவன் அதை அறிந்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இந்த ஈசாயின் மகன் தான் தாவீது. பைபிள் அழகா சொல்லுது. இப்ப வாசிங்க, மத்தேயு 1:1 ஆபிரகாமின் குமாரனும் தாவீதின் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துனுடைய வம்ச வரலாறு. சொல்லுங்க, ஆபிரகாமின் குமாரனும், சத்தமா சொல்லணும், ஆபிரகாமின் குமாரனும் தாவீதின் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துனுடைய வம்ச வரலாறு. நான் உங்ககிட்ட கேட்கிறேன், ஒரு பதில் சொல்லுங்க. ஆபிரகாமுடைய பிள்ளை பேர் என்ன? ஈசாக்கு தானே வரணும். ஏன் தாவீது வந்திருக்கு? தாவீதினுடைய பிள்ளை பேர் என்ன? சாலமோன் தானே. ஏன் இயேசு கிறிஸ்துனுடைய பேர் வந்திருக்கு? இதுதான் எதிர்காலம் யார் கையில் இருக்கு? கர்த்தர் கையில் இருக்கு. அல்லேலூயா.
அன்றைக்கு இந்த அம்மா தன்னுடைய எதிர்காலத்தை கர்த்தர் கையில கொடுத்துட்டாங்க. ஹல்லேலூயா. கண்ணை மூடிட்டு ஒப்பு கொடுத்து வந்துட்டாங்க. இயேசு போதுமே போதுமே, இயேசு போதுமே போதுமே, எந்த நாளிலுமே என் நிலையிலுமே எந்த வாழ்வினிலே இயேசு போதுமே. எப்படிங்க இவ்வளோ பாட்டு பாடுறேன், கை தட்டி நீங்கள் என்ன செய்யணும்? பாட்டு பாடணும்ல. ஹல்லேலூயா. யார் போதும்? சத்தமா சொல்லுங்க. அவர் போதுமானவர். அதான் இன்னைக்கு பாடணும்ல. இயேசு போதுமே போதுமே, இயேசு போதுமே போதுமே, எந்த நாளிலுமே என் நிலையிலுமே எந்த வாழ்வினிலே இயேசு போதும். பாடுங்க சத்தமா. இயேசு போதுமே போதுமே, இயேசு போதுமே போதுமே, எந்த நாளிலுமே என் நிலையிலுமே எந்த வாழ்வினிலே இயேசு போதுமே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த அம்மாவுக்கு ஒரு போவாச கர்த்தர் கொடுத்தாரு கணவனாக. பிள்ளையாகிய ஒரு ஓபேத்தை கர்த்தர் கொடுத்தாரு. அவன் அந்த ஓபேத்துக்கு பிறந்தவன் தான் ஈசாய். ஈசாய்க்கு பிறந்தவன் தான் தாவீது என்ற ஒரு மிகப்பெரிய ராஜா, பிரியமான அரசர். ஹல்லேலூயா. அந்த தாவீதின் சந்ததியில் தான் என் ஆண்டவராகிய இயேசு பிறந்தார். இந்த மூதாதையராக ரூத் உள்ளவரா. ஹல்லேலூயா. அன்னைக்கு மட்டும் அந்த அம்மா அர்ப்பணிக்கலன்னு வச்சிங்களேன், இன்னைக்கு அந்த அம்மாவை பத்தி பேசியே இருக்க மாட்டோம். ஆமென். இன்னைக்கு மட்டும் நீ உன்னை கர்த்தருக்கு அர்ப்பணித்து பார், நாளைக்கு உன்னை குறித்து பேசுவோம், பரலோகம் பேசும். ஹல்லேலூயா. இன்னைக்கு ஒப்பு கொடுத்து பாருங்க. கடைசியாக ஒரு பெண் மரியாள். 5 பெண்கள்ல 4 பெண்கள் புறஜாதி பெண்கள், ஒரு பெண் மட்டும்தான் யூத ஸ்திரீ மரியாள். மரியாள் என்பதற்கும் மிரியாம் என்பதற்கும் ஒரே அர்த்தம் தான். பழைய ஏற்பாட்டில் மிரியாம், எபிரேய வார்த்தையில மிரியாம், கிரேக்க வார்த்தையில மரியா. சொல்லுங்க மரியா. ஹல்லேலூயா. இது ரெண்டுத்துக்கும் என்ன அர்த்தம் தெரியுமா? அர்த்தத்தை கேட்டால் நீங்க ரொம்ப கஷ்டப்படுவீங்க. ஏன்னா நம்ம சர்ச்சில் நிறைய பேர் மேரி மேரி மேரின்னு வைக்கிறோம். ஒருத்தர் ரோஸ் மேரி, ஒருத்தர் ஜெய ரோஸ் மேரி, அப்புறம் ஜெப மேரி, அப்புறம் நிறைய மேரிங்க இருக்கு நம்ம சர்ச்சில். மேரின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? கலகம். மேரின்னா என்ன அர்த்தம் சொல்லுங்க? இந்த மரியா என்பதற்கான பேர் என்னன்னா கலகம். நல்ல வேலை பண்ண அந்த பேர் வைக்கலன்றாங்க சிலர்லாம். நல்ல கவனிங்க, பேர் கலகமா இருந்தாலும் குணம் நல்ல குணம். ஆமென். ஹல்லேலூயா. இந்த கலகம் என்ற ஒரு இந்த வார்த்தைக்கு தான் இந்த மேரி மரியா. இங்க மாசாவிலே கலகம் பண்ணினார்கள். மாசா, சரிங்களா? இது யாத்திராகம் 17ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கும். அங்கே ஒரு கலகம் வரும். இஸ்ரவேல் ஜனங்கள் நிறைய இடத்துல கலகம் பண்ணிட்டே இருப்பாங்க. பழைய ஏற்பாட்டில் இன்னொருத்தருக்கும், மோசேயினுடைய சகோதரிக்கு பேரு மிரியாம். சொல்லுங்க மிரியாம். மிரியாம், மேரி, மரியா எல்லாம் ஒண்ணுதான். மிரியாம் என்ன பண்ணாங்கன்னா கலகம் பண்ணாங்க. ஹல்லேலூயா. சில மேரிங்க எங்க போனாலும் கலகம் பண்ணி தான் இருக்குது. நான் என்ன பண்றது? ஹல்லேலூயா. பேர் மாறிடுச்சு, ஆனா கலகம் என்ன பண்ணல, மாறவே இல்லை. ஹல்லேலூயா. பழைய ஏற்பாட்டில் ஒரு மேரி இருந்தா, மோசேயின் சகோதரியாகி மேரி. புதிய ஏற்பாட்டில் ஒரு மேரி இருக்கிறாங்க. ஆனா புதிய ஏற்பாட்டில் சொல்லப்பட்டிருக்கிற அநேக மேரி இருக்கிறாங்க. இயேசுவின் தாயாகிய மரியாள், லாசருவின் சகோதரியாகிய மரியாள், மகதலேனா மரியாள், சூசன்னா என்ற ஒரு பெண்ணை பார்க்கிறோம். சரிங்களா? யாக்கோபனுடைய தாயாகிய மரியாள் இருக்கிறாங்க. இவங்கெல்லாம் மரியாள்கள், நிறைய மரியாள் இருக்கிறாங்க. அதுல இயேசுவின் பிறப்பின் போது முக்கியத்துவப்படுத்தப்பட்ட ஒரு மரியாள் இருக்கிறார். இயேசு கிறிஸ்துவினுடைய மரணத்துக்கு முன்பு ஒரு மரியாள், இயேசுவின் மரணத்துக்கு பின்பு ஒரு மரியாள். ஹல்லேலூயா. இயேசுவின் மரணத்துக்கு முன்பு லாசருவின் சகோதரியாகிய மரியாள், இயேசுவின் மரணத்துக்கு பின் மகதலேனா மரியாள். மகதலேனா என்பது ஒரு இடம். எருசலேம் பட்டணத்தில் மகதலேனா என்பது ஒரு இடம். அந்த இடத்தை மையப்படுத்தி மகதலேனா மரியாள் என்ற பெயர் வைத்திருக்கிறாங்க.
இன்னைக்கு ஒரே ஒரு காரியம் சொல்லி முடிக்க போறேன். பெயர் கலகமா இருந்தாலும் குணம் நல்ல குணமா இருந்த. அல்லேலூயா. பெயர் சூப்பர் பேரை வச்சுன்னு போற இடத்தெல்லாம் கலகம் பண்ணியிருந்தா எப்படி? அல்லேலூயா. சரியா? இன்னைக்கு பெயரை விட குணங்கள் தான் முக்கியம். பெயரை விட பண்புகள் தான் முக்கியம். பெயரை விட நற்குணங்கள் தான் முக்கியம். ஞானசானம் கொடுக்கும்போது விசுவாசிகளுக்கு ஒரு ஆசை, பாஸ்டர் எங்களுக்கு எனக்கு என்ன பேர், எனக்கு என்ன பேருன்னு கேட்பாங்க. சிலருக்கெல்லாம் ஜெபம் பண்ணி சில பேர் வைப்போம். அல்லேலூயா. அந்த பேருக்கு என்ன அர்த்தம் கேட்பாங்க, அந்த அர்த்தத்தையும் சொல்லுவோம். பேரை ஸ்தோத்திரம் பண்ணி ஜெபம் பண்ணி பேரை வைப்போம். அந்த பேருக்கேற்ற வாழ்க்கை இருக்காது நம்ம விசுவாசிகளுக்கு. அல்லேலூயா. என்ன இருக்காது? இன்னைக்கு பெயர் எந்த இந்து பேரா கூட வச்சுங்க, கன்சாமி, முன்சாமி, ராமசாமி, கோவிந்தசாமி, ஏதோ ஒரு சாமி வச்சுங்க. ஆனா குணங்கள் மாறிச்சா? எது மாறிச்சா? குணம் மாறிச்சா? இந்த மரியாளை குறித்து பார்க்கும்போது குணம் மாற்றப்பட்ட மரியாள். பெயர் மாறல, ஆனா எது மாறிச்சு? குணம் மாறிச்சு. ஆண்டவர் அந்த பெண்ணை அந்த தேவதூதன் அவளுக்கு தரிசனமாகும் போது அவளுக்கு கிட்டத்தட்ட 14-15 வயசு. யூதேய தேசத்துல பெண்களுக்கு 14-15 வயசுல கல்யாணம் பண்ணி கொடுத்துருவாங்க. அப்பவே அந்த அம்மாவுக்கு நிச்சயம் ஆயிடுச்சு. யோசேப்புக்கு நியமிக்கப்பட்டிருந்தாள். நியமிக்கப்பட்ட ஒரு ஸ்திரீ. அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து ஏன் மரியாளை தேர்ந்தெடுத்தா? இயேசு ஏன் மரியாளுடைய கர்ப்பத்தில் பிறக்கணும்? தேவன் ஏன் மரியாளை தேர்ந்தெடுத்தா? தேவன் வாசம் பண்றதுக்கு ஒரு சுத்தமான ஒரு இடம் தேவை. என்ன இடம் தேவை? சத்தமா சொல்லுங்க. காரணம் நம்முடைய ஆண்டவர் பரிசுத்தர். பரிசுத்தர் பரிசுத்தமான ஒரு இடத்தை விரும்புறாரு. பரிசுத்தமான ஒரு சரீரத்தை விரும்புறாரு. கரைப்படையாத ஒரு சரீரத்தை விரும்புறாரு. அந்த கரைப்படையாத சரீரத்தை உடையவள் தான் இந்த மரியாள். அதுக்காக தான் கன்னிகையாகிய மரியாள். ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெற்றெடுப்பாள். ஒரு பெண் கர்ப்பவதியாகி அல்ல, ஒரு ஸ்திரீ கர்ப்பவதியாகி அல்ல, ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, பரிசுத்தர் வாசம் பண்ணோன்னா அந்த அவளுடைய கர்ப்பம் பரிசுத்தமான ஒரு கர்ப்பம், அவளுடைய சரீரம் ஒரு பரிசுத்தமான ஒரு சரீரம். அந்த பரிசுத்தமான இடத்துல கர்த்தர் வாசம் பண்றாரு. பெயர் கலகம்தான், வாழ்க்கை பரிசுத்தம். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகவே இந்த வம்ச வரலாறு பட்டியல்ல இந்த 5 பெண்களும் உள்ள வராங்க. ஒருவளுக்கு உயர்வான நோக்கம். யாருக்கு? தாமாருக்கு பனைமரம் உயர்வான நோக்கம். செயல் தவறா இருக்கலாம், நோக்கம் சரியான நோக்கமா இருந்தது. மரியாளுக்கு பெயர் தவறா இருக்கலாம், பண்புகள் நல்ல பண்புகள். அல்லேலூயா. ஒருவேளை நீங்க நல்ல பேர் இல்லாம இருக்கலாம், வாயில கூட நுழைய மாட்டுது பாஸ்டர். நீங்க வச்ச பேரு எதுல நுழைய மாட்டுது? வாயில நுழையல. பேர் வாயில் நுழையலாலும் வாழ்க்கை அநேகருடைய வாழ்க்கையை பாதிக்கணும். அநேகருடைய வாழ்க்கையில கிறிஸ்துவை கொண்டு போகணும். அல்லேலூயா, அல்லேலூயா. அடுத்தது யாரை பார்த்தோம்? ராகாப், பறந்து விரிந்தவள். சுவிசேஷம் புறஜாதிகளுக்கும் போகணும். கிறிஸ்துவின் அன்பு விரியக்கூடிய தன்மை உடையது. அது மேற்குக்கும் கிழக்குக்கும் எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரமாய் தேவனுடைய அன்பு விரியும் தன்மை உடையது. அல்லேலூயா. மூன்றாவது ரூத்தை பார்க்கிறோம், பாவிகளின் சிநேகிதன். அல்லேலூயா. யாருடைய சிநேகிதன் சொல்லுங்க? இயேசு பாவிகளின் சிநேகிதன். அந்த அம்மாவும் உள்ள வராங்க. நாலாவது யாரை பார்த்தோம்? பத்சேபால். பத்சேபாலை பத்தி சொல்லியோ? சொல்லல ஏசப்பா. பார்க்கலாம். இந்த பத்சேபால் அப்படின்னா என்ன அர்த்தம்னா திருப்தின்னு அர்த்தம். பத்சேபால் என்ன அர்த்தம்? திருப்தி. சரிங்களா? இந்த பத்சேபால் இந்த அம்மாவுடைய வாழ்க்கை 1-2 சாமுவேல் புத்தகம் 11ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கு. 2 சாமுவேல் புத்தகம் 11ஆம் அதிகாரம் மற்றும் 12ஆம் அதிகாரம். உரியாவின் மனைவியாகிய பத்சேபால். யார் இது? உரியாவின் மனைவியாகிய பத்சேபால். இந்த அம்மாவும் ஒரு முறைகேடான வாழ்க்கைக்குள்ள தள்ளப்பட்டுட்டாங்க. ஏன்னா ராஜாவுடைய நிர்பந்தத்துக்கு அந்த அம்மா ஆளாக வேண்டியதாக வந்துடுச்சு. சரிங்களா? இந்த பத்சேபால் எதை கொடுத்தவள்னா திருப்தியை கொடுத்தவள். அல்லேலூயா. அவள் யாரு? திருப்தி.
டாட்டர் ஆஃப் கம்ப்ளீட் சாட்டிஸ்ஃபேக்ஷன், முழுமையான பூரண திருப்தியை கொடுக்கிறவள். தாவீதினுடைய வாழ்க்கையில ஒரு பூரண திருப்தியை கொண்டு வந்தவள் தான் இந்த பத்சேபா. அந்த அம்மாவுடைய நடக்கை சரியில்லை. ஆண்டவர் அதை கண்டிக்கிறார். அது நிமித்தமாய் ஒரு தண்டனையும் வருகிறது. கர்த்தர் பிள்ளையை அடித்தார். கர்த்தர் யார் அடிச்சாரு? தப்பு செஞ்சது இவங்க 2 பேரும். ஆனா யார் அடிச்சது? பெற்றோர் செய்த தப்புக்கு பிள்ளைங்க அடிக்கப்படுவார்கள். நல்லா கவனிச்சிங்க. அப்பாவும் அம்மாவும் செய்யற தவறுக்கு தண்டனை யாருக்கு வரும்? அங்க தொட்டா இங்க அழுவான்னு தெரியும். எங்க தொட்டா தாவீது மனம் திரும்புவான்னு தெரியும். பிள்ளை மேல கை வச்சா நம்மளால சும்மா இருக்க முடியாது. எப்படிங்க? பிள்ளை மேல கை வச்சா ஆண்டவருக்கு தெரியும் எங்க கை வச்சா நீ மாறுவன்னு தெரியும். ஆகவே கை வைக்கிறார் பிள்ளை மேல. பிள்ளை கேவலமா கிடந்ததா. இவன் கேவலமா கிடக்கும் போது அவன் தேவனுடைய பாதத்தில் விழுந்து கிடக்கிறான். அப்போ அவன் எழுதின சங்கீதங்கள் தான் 51ஆம் சங்கீதம், 32ஆம் சங்கீதம், 38ஆம் சங்கீதம், 6ஆம் சங்கீதம். இதெல்லாம் பத்சேபாள் இடத்துல பாவம் செஞ்சு மறைச்சு அது நிமிஷமா குழந்தை அடிபட்டு கேவலமா கிடந்து அப்படியே கொஞ்ச நேரம் இருந்து குழந்தை சேர்த்து போச்சு. தேவ பிள்ளைகளே, பெற்றோர்கள் செய்த ஒவ்வொரு தவறும் பிள்ளைகளிடத்துல கர்த்தர் கேட்பாரு. சரியா? இப்போ ஒரு விதமான அதிருப்தியோடு காணப்படுகிற தாவீதுக்கும் பத்சேபாளுக்கும் தேவன் இறங்குகிறார். எப்பொழுது நாம் நம்முடைய பாவத்தை தேவனுக்கு முன்பதாக திறக்கிறோமோ அப்போது அதை மூடுறாரு ஆண்டவர். எப்பொழுது நம்முடைய தப்பிதங்களே தேவனுக்கு முன்பதாக மூடுகிறோமோ கர்த்தர் அதை திறப்பார். தாவீது மூடினா கர்த்தர் திறந்தார். தாவீது திறந்தான், கர்த்தர் மூடினார். ஹல்லேலூயா. நல்லா கவனிக்கிறீங்களா? நம்முடைய தப்பிதங்களை நம்ம மூடி மறைச்சோம்னா தேவன் திறப்பார். நம்முடைய தப்பிதங்களை நாம தேவ சமூகத்தில் திறந்தோம் என்றால் கர்த்தர் மூடிடுவார். எவனுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டதோ, எவனுடைய பாவங்கள் மூடப்பட்டதோ அவன் பாக்கியவான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அடுத்து ஒரு குழந்தை பிறக்குது பத்சேபாளுக்கு. அவன் பேர் தான் சாலமோன். ஹல்லேலூயா. சாலமோன்னா பிரியமானவன் அர்த்தம். ஹல்லேலூயா. சாலமோன்னா சமாதானம்னு அர்த்தம். சாலமோன்னா என்ன அர்த்தம்? தாவீதுனா பிரியமானவன், சாலமோன்னா சமாதானம். ஒரு சமாதானம் இந்த பத்சேபாள் மூலமாக அந்த குடும்பத்துக்கு வருது. இந்த சாலமோன் எழும்பிதான் அடுத்த அரசனாக அவன் தான் இருப்பான்னு சொல்லி கர்த்தர் சொல்றார். அப்சலோம் மூத்தவன், அவன் அடுத்த ராஜா பதவிக்கு வரமாட்டான். யார் அடுத்த ராஜா பதவிக்கு வருவான்னா சாலமோன் தான் வருவான். ஒரு விசை அடிப்பட்ட உடனே தாவீது திருத்திக்கிறான். ஒரு முறை அடிப்பட்ட உடனே பத்சேபாள் திருத்திக்கிறான். தன் வாழ்க்கையை திருத்தி ஒரு பூரணமான திருப்தியை கர்த்தர் அவங்க வாழ்க்கையில கொண்டு வராரு. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த காலை நேரத்தில் நம்ம எல்லாம் ஒரு முறை அடிப்பட்டு தான் வந்தவங்க. நம்ம எல்லாரும் உண்மைதானே? அடியப்படலையா? நம்மளாம் அடிப்படுவோதான் வந்திருக்கிறோம். அடிப்படலாம் வந்திருக்க மாட்டோம். ஒரு முறை அடி வாங்கிட்டல, இனிமே ஜாக்கிரதையா நடந்துக்க. ஒரு முறை அடி வாங்கிட்டல. தாவீது ஒரு முறை அடி வாங்கினான், பத்சேபாள் அடி வாங்கினான். அதன் பிறகு அவங்க அந்த தப்பை செய்யல. ஹல்லேலூயா. ஆண்டவரிடத்தில் கிருபை கேட்கலாம், ஜெபம் பண்ணலாம். இந்த பத்சேபாளுக்கு பிறந்தவன் தான் சாலமோன். அந்த அம்மாவும் இந்த வம்ச வரலாறு பட்டியலில் உள்ளவராங்க. எல்லாரும் எழும்பி நிற்கலாம், ஜெபிக்கலாம், ஆண்டவரிடத்தில் கிருபை கேட்கலாம். இயேசு கிறிஸ்துவுடைய பிறப்பை இந்த உலகம் எங்கும் இந்த நாட்களில் அனுசரித்து கொண்டிருக்கிறதுனால உங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கு என்பதை இன்னைக்கு தீர்மானம் பண்ணுங்க. நீங்க கடந்து வந்த பாதைகள் சபிக்கப்பட்ட ஒரு நிலையில் இருக்கலாம், பாதிக்கப்பட்ட ஒரு நிலையில் இருக்கலாம், சபைக்குள்ள சேர்த்து கொள்ளப்படவே முடியாத நான் ஒரு வழிமாறி திசை மாறி போனவளா நான் இருக்கலாம். ஆனா உன்னை ஆண்டவர் நேசிக்கிறார். உன்னை அவர் மந்தைக்குள்ள சேர்த்து கொள்ளணும்னு விரும்புறாரு. நீ எனக்கு ஒரு தீர்மானம் பண்ணி சொல்லு, எனக்கு இயேசு போதும், எனக்கு இயேசு போதும், அவர் அன்பு ஒன்று எனக்கு போதும். ரூத் அப்படிதான் ஆண்டவரை பற்றி கொண்டா, விடாம பற்றி கொண்டா. இன்னைக்கு ரூத்தை பத்தி பேசிக்கிட்டே இருக்கிறோம். மத்தேயு 1ஆம் அதிகாரம் எப்பெல்லாம் வாசிக்கிறோமோ ரூத்தை பத்தி வாசித்து தான் ஆகும். உங்களுக்கு ஒரு சிறப்பான எதிர்காலத்தை கர்த்தர் வச்சிருக்கிறார். நீ இன்னைக்கு ஆண்டவரை பார்த்து சொல்ல, ஆண்டவரே நீங்க எனக்கு போதும்பா,
எல்லாமே என் கைவிட்டு போனாலும் பரவாயில்ல, எனக்கு இயேசு போதும். இயேசு போதுமே, இயேசு போதுமே, எந்த நாளிலுமே என் நிலையிலுமே எந்த வாழ்வினிலே இயேசு போதும். வலது கையை உயர்த்தி இயேசு போதுமே, இயேசு போதுமே, எந்த நாளிலுமே என் நிலையிலுமே எந்த வாழ்வினிலே இயேசு போதும். உங்க இருதயத்துல கை வச்சு சொல்லுங்க, இயேசு போதுமே, இயேசு போதுமே, எந்த நாளிலுமே என் நிலையிலுமே எந்த வாழ்வினிலே இயேசு போதும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் உங்க வாழ்க்கையின் அத்தனை பகுதிக்கும் அவர் ஒருவரை உங்களுக்கு திருப்தியை கொண்டு வருவார். உங்களை அவர் நேசிக்கிறார். இந்த பாடலை என்னோடு கூட சேர்ந்து பாடுங்க. அப்பொழுது கர்த்தருக்கென்று காணிக்கை கொடுக்கலாம். புல்லுள்ள இடங்களில் மேய்த்திடுவார், அமர்ந்த தண்ணீரண்டை நடத்திடுவார். புல்லுள்ள இடங்களில் மேய்த்திடுவார், அமர்ந்த தண்ணீரண்டை நடத்திடுவார். ஆத்துமாவை தினம் தேற்றிடுவார், மரண பள்ளத்தாக்கில் காத்திடுவார். ஆத்துமாவை தினம் தேற்றிடுவார், மரண பள்ளத்தாக்கில் காத்திடுவார். இயேசு போதுமே, இயேசு போதுமே, எந்த நாளிலுமே என் நிலையிலுமே எந்த வாழ்வினிலே இயேசு போதுமே. பிசாசின் சோதனை பெருகிட்டாலும் சோர்ந்து போகாமல் செல்லவே, பிசாசின் சோதனை சோர்ந்து போகாமல் முன் செல்லவே. உலகமும் மாமிசமும் மயக்கிட்டாலும் மயங்கிடாமல் முன்னேறவே. உலகமும் மாமிசமும் மயக்கிட்டாலும் மயங்கிடாமல் முன்னேறவே. இயேசு போதுமே, இயேசு போதுமே, எந்த நாளிலுமே என் நிலையிலுமே எந்த வாழ்வினிலே இயேசு. கைகளை தட்டி பாடுங்க. மனிதர் என்னை கைவிட்டாலும் மாமேசம் அழுகி நாரிட்டாலும், மனிதர் என்னை கைவிட்டாலும் மாமேசம் அழுகி நாரிட்டாலும், ஐஸ்வர்யம் யாவும் அழிந்திட்டாலும் ஆகாதவன் என்று தள்ளிவிட்டாலும், ஐஸ்வர்யம் யாவும் அழிந்திட்டாலும் ஆகாதவன் என்று தள்ளிவிட்டாலும் இயேசு போதுமே, இயேசு போதுமே, எந்த நாளிலுமே என் நிலையிலுமே எந்த வாழ்வினிலே இயேசு போதுமே. எனக்காய் ஜீவன் விட்டவரே, என்னோடிருக்க எழுந்தவரே. பாடுங்க. என்னை என்றும் வழி நடத்துவாரே, என்னை சந்திக்க வந்திடுவாரே. என்னை என்றும் வழி நடத்துவாரே, என்னை சந்திக்க வந்திடுவாரே. இயேசு போதுமே, இயேசு போதுமே, எந்த நாளிலுமே என் நிலையிலுமே எந்த வாழ்வினிலே இயேசு போதுமே, இயேசு போதுமே, இயேசு போதுமே. கைகளை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணலாம்.
ஹalleluya 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 ஹalleluya. இயேசு போதும். அவர் உங்களுக்கு போதுமானவராய் இருப்பார். உங்க வாழ்க்கையின் எல்லா நிலையிலும் என் இயேசு போதுமானவர். உன்னுடைய பின்னணியை குறித்து நீ கலங்காத. உன்னுடைய எதிர்காலத்தை பார். உனக்கான ஒரு சிறப்பான எதிர்காலத்தை வச்சிருக்கிறார். உன் வாழ்க்கையின் பின்னணியை கர்த்தர் பார்க்கிறவர் அல்ல, உனக்கு ஒரு சிறப்பான எதிர்காலத்தை வச்சிருக்கிறேன் என்றார். உங்க பிள்ளைங்களை குறித்து அவங்களுடைய எதிர்காலத்தை குறித்து அதிகமா நீங்க கலங்குறீங்களா? கலங்காதீங்க. நீங்க ஒரு ஸ்டெப் எடுத்து முன்னாடி வாங்க. நீங்க முதலாவது அர்ப்பணிங்க. பெற்றோராகி நீங்கள் அதை முதலாவது அர்ப்பணிங்க. உங்க பிள்ளைகளை நல்ல எதிர்காலத்தை கர்த்தர் வச்சிருக்கிறார். உன் பிள்ளைகள் பனையை போல செழிப்பார்கள். பனை போல செழிப்பார்கள். லீபனோன்ல கேதுருவை போல வளருவார்கள். ஹல்லேலூயா. இந்த 5 பெண்களுக்கும் கர்த்தர் கொடுத்த கிருபை உங்களுக்கு தருவார். சகோதரிகளே, பெயர் சரியான பெயரை இல்லாம இருக்கலாம், ஆனா குணங்கள் நல்ல குணமா இருந்தது. கிரியைகள் தவறானதா இருக்கலாம், ஆனா நோக்கம் சரியானது தானே. ஆண்டவரிடத்துல கிருபை கேட்டு கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணலாமா? கர்த்தருடைய வார்த்தைக்காக, கர்த்தர் கொடுத்த வார்த்தைக்காக கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணலாம். இந்த வார்த்தைக்கு ஏற்ப இசைய நாம வாழ கர்த்தர் நமக்கு கிருபை தரும்படி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணலாம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். பரிசுத்த பிதாவே, வசனத்தை கேட்ட ஒவ்வொருடைய உள்ளத்திலையும் தூய ஆவியானவர் கிரியை செய்யும்படி ஜெபிக்கிறோம். நான் சபிக்கப்பட்ட நிலையிலிருந்து வந்திருக்கிறேன். நான் ஒதுக்கப்பட்டவளாக இருக்கிறேன். என்னை எந்த நல்ல காரியத்தும் கெட்ட காரியத்துக்கு என்னை உள்ள சேர்த்துக்க மாட்டுறாங்க. நான் இன்றைக்கு வரைக்கும் தள்ளப்பட்டவனாக இருக்கிறேன், தள்ளப்பட்டவளாக இருக்கிறேன் சொல்லி கலங்கி நிற்கிறேன். ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளைகளையும் அன்றைக்கு ராகாப்பையும் ஆண்டவரே தாமாரையும் ரூத்தையும் பர்சேபாலையும் சேர்த்து கொண்ட கர்த்தர் இன்றைக்கு எங்கள் சபையாரை நீங்கள் சேர்த்து கொள்ளுங்கப்பா. அவங்களை உயர்த்தும். புழுதிலிருந்து எடுத்து குப்பையிலிருந்து உயர்த்தி பிரபுக்களோடு ராஜாக்களோடு உட்கார பண்ணுகிற கர்த்தர் எங்கள் ஜனங்களை உட்கார வைங்கப்பா. மேன்மையான ஸ்தானங்களில் அவங்க உட்காரட்டும்ப்பா. அவங்கள பிளஸ் பண்ணுங்கப்பா. எந்தெந்த இடத்தெல்லாம் கனவீனப்படுத்தப்பட்டார்களோ அந்த இடத்துல அவர்கள் கனப்படுத்தப்பட்டு உயர்த்தப்படட்டும். இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டது நிமித்தமா குடும்பத்தார் இவர்களை நிராகரித்திருக்கலாம். அந்த நிராகரித்த குடும்பத்தார் முன்பதாக, இனத்தார் ஜனத்தார் முன்பதாக அவர்களுடைய தலையை உயர்த்தும். அவங்களுடைய வாழ்வாதாரங்கள் உயரட்டும். அவங்களுடைய வருமானங்கள் உயரட்டும். அவங்களுடைய தேவைகள் சந்திக்கப்படட்டும். கர்த்தரே இதை செய்தார் என்று நாவுகள் யாவும் அறிக்கை செய்யட்டும். கர்த்தாவே, உங்க நாமத்தின் மகிமைக்காக கேட்கிறோம். எங்க சபையில் இருக்கிற எல்லா சகோதரிமார்களை பிளஸ் பண்ணி ஜெபம் பண்றேன். அவங்க எல்லாரும் மேல இந்த பூரண கிருபை உண்டாகட்டும். சகோதரர்கள் மேல அந்த பூரண கிருபை உண்டாகட்டும். இந்த வேத வசனத்தினால் உண்டான ஆசீர்வாதம் அவர்களுக்கு பூரணமாய் கிடைக்கட்டும். கர்த்தாவே, உங்க பிள்ளைங்க படைத்த காணிக்கை ஆசீர்வதித்து பல மடங்கு பெருக பண்ணும். தேவைகளை சந்தியும். இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் பிதாவே, ஆமென். சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே சாந்தத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கியமும் நாம் அனைவரோடும் கர்த்தருடைய நாள் வரைந்தும் நிலைத்திருந்து காப்பதாக. ஆமென். எல்லாருக்கும் ஸ்தோத்திரம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென். சமாதானத்தோடு போய் வாங்க.